வந்து உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா? ஓகேம்மா. ஸோ இன்னைக்கு அந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 2 பேர் கூட பண்ணிக்கலாம், கயல்விழி அண்ட் மெய்யம்மை. ஸோ உங்களோட வாய்ஸ் எனக்கு கிளியராக கேட்குது. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் போயிட்டு இருக்கா, ஸோ ஆடியபிளாக இருக்கா, என்னோட வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு May 1 அப்படிங்கிறது, ஸோ வி ஆர் என்டரிங் இன்டு நியூ மந்த். ஒரு புதிய மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமா நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும் போது வெரி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுலயே நம்ம அந்த மாதத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கலெக்டிவா சொல்லுவோம். ஸோ அந்த கலெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பெர் டே ஒவ்வொரு நாளும் இண்டிவிஜுவலா என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் என்னென்ன மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய மாதம் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் யூனிக். ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஸ்பிரன்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுக்கனே, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் தேடும் போதெல்லாம், சரியா? அம்மா யாருமா அது? யார் பேசிட்டு இருக்கா? ப்ளீஸ். கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. என்னாச்சுமா? நான் கிளாஸ்ல இருக்கேனா? நிறைய ஃப்ரூட் சாப்பிட சொன்னீங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்பதான் 9 வரைக்கும் தான் ஸ்நாக்ஸே கொடுக்குறீங்களா? யாருமா? பேர் சொல்லுங்க. அம்பிகா சார். அம்பிகா, உங்க குழந்தைங்களுக்கு வந்து இப்பதான் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குறீங்களா? மார்னிங் அந்த மாதிரி அது ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் சாப்பிட சொன்னேன் சார். பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். பட் கிளாஸ் போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம். சாரி சார், பாக்கல சார், மைக் ஆன் தான். சரி, ஓகேம்மா. ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ May 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய மாதம். ஸோ புதிய அந்தமாக இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அல்லது ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய நாள் அப்படிங்கறத தொடங்கும் போது நாம இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மந்தோட இந்த மந்த் என்ன, லாஸ்ட் டேவோட இன்னைக்கு என்ன புதுசு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த போட்டித் தேர்வில் இன்னும் அதிகபட்சமாக இந்த வருடம் எழுத போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கான ஒரு டைம் லைன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இன்னும் சரியா 23 நாள் இருக்கு. இந்த வருடம் 2026க்கான யூபிஎஸ்சி எக்ஸாம், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு 23 டேஸ் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸாம் டேட் வந்து May 24. ஸோ இன்னும் 23 நாள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தப்பல மேஜரா இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து, ஸோ நம்முடைய ஆஸ்பிரன்ட்ஸ் அதிகமாக படிக்கக்கூடிய எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது, டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஸோ உள்ளிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி அப்படிங்கிற எக்ஸாம். அப்போ செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இருக்கிற எக்ஸாமுக்கு இன்னும் சரியா 128 நாள் இருக்கு. ஸோ இந்த டைம் லைன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ நாள் இருக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது. அதே போல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன், ஸோ அதோட எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 25. ஸோ எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அக்டோபர் 25 அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாம். ஸோ அதுக்கு இன்னும் சரியா 177 நாள் இருக்கு. அக்டோபர் மாசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, 177 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல தான் குரூப் 4 இருக்கு. அது எக்ஸாம் டேட் வந்து 20/12. டிசம்பர் 20ஆம் தேதி அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாம்ஸ். அதுக்கு இன்னும் சரியா 233 நாள் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறவங்க. அது போக இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாசத்துல நமக்கு டிஇடி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு இடையில வங்கி தேர்வுகள் அப்படிங்கிறது பல பல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதிகமா இருக்கு. அதான் அடிக்கடி நம்ம சொல்றது உண்டு. அக்கார்டிங் டு ஏபிஜே அப்துல் கலாம் அப்படிங்கிறது, கனவு என்பது தூக்கத்தில் காணும் ஒன்று அல்ல, கனவு என்பது உங்களை தூங்க விடாமல் செய்வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப மே மாதம் அப்படிங்கறது ஒரு ஆஸ்பீசியஸ் டே இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லேபர் டே ஆர் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். லேபர் அப்படின்னு சொன்னாவே உழைப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். லேபர்னா ஏதோ உழைக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் இல்ல, லேபர் அப்படின்னு சொன்னாவே உழைப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒரு ஹார்ட்ஷிப்பா யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு, லேபர்னா ஏதோ கடுமையா உழைக்கிறவங்க அப்படிங்கிற போது ஏதோ வேலை அந்த ஒர்க்கு அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கூடாது. ஆஸ்பிரன்ட்ஸ்
அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறது. ஒரு போட்டித் தேர்வுக்காக நம்ம வந்து ஒரு நிறைய தியாகங்களோட, நிறைய எதிர்பார்ப்புகளோட, நிறைய இலக்க நோக்கி பயணிக்கக்கூடியவங்க கூட லேபர் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு ஒர்க்கிங் நேச்சர் அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஆஸ்பீசியஸ் டேல இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ், என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது போல பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு என்னென்ன எவ்வளவு நாள் இருக்கு, என்ன எக்ஸாம் டேட்ன்றதை நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகேங்க. ஸோ எழுதி வச்சுங்க. இந்த இம்பார்ட்டன்ட் என்ன சார், இன்னைக்கு மே மாதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கறத பாக்குறோம். சர்வதேச உழைப்பாளர் தினம் அப்படி சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஸோ ஏன் இந்த உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் செய்யப்படுது அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஸோ மே 1 அப்படிங்கிறது ஏன் உழைப்பாளர் தினமா கொண்டாடப்படணும்? இஸ் தர் எனி ஸ்பெசிபிக் ரீசன்? ஸோ இன்னைக்கு நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கோ இல்ல ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ அல்லது ஒரு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமுக்கோ ஒரு இன்டர்வியூ அப்படிங்கறது போகும்போது, ஒரு வைவோவர்ஸ் அப்படிங்கறது அட்டன் பண்ணும்போது, மே 1ஆம் தேதி அப்படிங்கறது நீங்க வைவோவர்ஸ் அப்படிங்கறது அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு கேட்பாங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க, இந்த வைவோவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தயாராகிறவங்க யாராவது இருக்கீங்களா? சார் வணக்கம் சார், காளீஸ்வரி இருக்கேன் சார். காளீஸ்வரி இருக்கீங்களாமா? ஓகே, காளீஸ்வரி இருக்கீங்க. ஏன்னா தமிழ் மேஜர் நீங்க இல்லையா? தமிழ் மேஜர் ஃப்ரம் ஈரோடு. ஓகே, வேற யாரும் இருக்கீங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க? எக்ஸப்ட் காளீஸ்வரி மேம் வேற யாரும் இல்லையா? இல்ல இருந்தா நீங்க இருந்தாலும் கூட அறிமுகப்படுத்தாம இருப்பீங்களா? இல்ல வேற யாரும் இருக்கீங்கன்னா நீங்க சொல்லலாம். இல்ல இருந்தாங்களே, நான் நினைச்சேனே யாரோ. இல்ல யாரும் இல்லையா சார்? நம்ம இதுல வரல சார், லிங்க் வரலையா? எதுல லிங்க் வரல? ஆஃப்லைன் பேட்ச் எதுவுமே லிங்க் வரல சார். ஆஃப்லைன் பேட்சுக்கு லிங்கே வரலையா? அப்புறம் எப்படி வந்தீங்க? நீங்க எப்படி வந்தீங்க சார்? இல்ல நீங்க அண்ணாமலை எப்படி வந்தீங்க? அனுப்பிச்சுட்டாங்க சார். யார் அனுப்பிச்சுட்டா? ஜெயபாரதி அனுப்பிச்சுட்டாங்க சார். ஜெயபாரதி அனுப்பிச்சுட்டாங்களா? ஆஃப்லைனுக்கு இன்னும் போவே இல்லையாம்ல? ஆமா சார், லிங்கே வரல சார். ஆஃப்லைனுக்கு லிங்கே வரல. என்னப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமா அவ்வளவு நேரம் முன்னாடியே அட்டன் பண்ணிட்டீங்க. நான் இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆச்சு. இப்போதான் இன்ஃபார்ம் பண்றீங்க. ஏன் அண்ணாமலை சொல்லிருக்கலாமே, இடையில சொல்லிருக்கலாமே, இன்னும் ஆஃப்லைனுக்கு லிங்க் வரல அப்படிங்கிற மாதிரி. நான் பார்த்தேன் சார், அதான் மத்தாலே யாருக்கும் வந்திருக்கேன் கேட்டேன், ஒன்றும் வரல அப்படின்னா. ஓகே, அதான் சொல்லிருக்கலாம், முன்கூட்டியே சொல்லிருக்கலாம். சரி, பரவாயில்ல. ஸோ மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்குல்ல? நான் பேசுறது கிளியரா இருக்குல்ல? எஸ் சார். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது இல்லை ஏதாவது ஒரு வைவோவர்ஸ் அட்டன் பண்ணும்போது கேட்டுருவாங்க, ஏங்க இந்த மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து லேபர் டேவாக செலிப்ரேட் செய்யப்படுது அப்படிங்கிற போது தெரிஞ்சுங்க. ஒன்று எழுதி வச்சு அந்த இயர் ஞாபகம் வச்சுங்க. 1886ங்க, 1886. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எஸ். இந்த 1886 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல குறிப்பாக என்ன சார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சிகாகோ, யூஎஸ்ல. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறதுல சிகாகோ அப்படிங்கிறதுல ஹே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ் அப்படிங்கிறதுல ஸோ தொழிலாளர்கள் எல்லாரும் கூடி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஸோ இந்த போராட்டம் எதற்கான போராட்டம் அப்படின்னு சொன்னா, அந்த தொழிலாளர்கள் அவங்க வந்து தங்களுடைய நியாயமான கோரிக்கைகள், சரியா? ஸோ என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சாங்க அப்படின்னா, ஒரு 8 மணி நேரம் எங்களுக்கு வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒரு அஜிடேஷன்ஸ், ஒரு போராட்டம் அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிச்சாங்க. அதில் அநேகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அநேகர் வந்து பாதிக்கப்பட்டாங்க வச்சாங்க. ஸோ அந்த நாள்ல இருந்து, அந்த 1886 அப்படிங்கிற வருடத்துல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த லேபர் டே அப்படிங்கறத செலிப்ரேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப எந்த ஊர்ல இந்த போராட்டம் அப்படிங்கறது ஆரம்பிச்சது? சிகாகோ, அமெரிக்கா சார். சிகாகோ, அமெரிக்கா அப்படிங்கறதுல எந்த மார்க்கெட்ல? ஹே மார்க்கெட் சார். ஹே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல எந்த வருஷத்துல? 1886 சார். 1886 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆனா இத எப்போ மே 1 அப்படிங்கறது வந்து அது போராட்டம் நடந்தது 1886 அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனா 1889 இருந்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சோசியலிஸ்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி, சோசியலிஸ்ட் லேபர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியானது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மே 1 அப்படிங்கறத சர்வதேச தொழிலாளர் தினம் அப்படிங்கறத
என்ன பண்ணாங்க, அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ எல்லாருக்கும் இந்த நாளில் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அத்துணை தொழிலாளர்களுக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தனி எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, அதான் ஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் தொழிலாளர் தான், ஏன்னா வாச லேபர், அவரும் லேபர் தான். ஒரு எல்லாருமே பிறருக்காக பயன்படுறவங்க அல்லது ஒரு வருமானத்திற்காக உழைக்கக்கூடியவங்க அல்லது சர்வீஸுக்காக பிறருக்கு பயன்படுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி லேபர் அண்ட் ஆல்சோ ஒர்க்கர் அப்படின்னு தான் வருவாங்க. சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு மே 1 அப்படிங்கறது சரியாக 1889 இருந்து, அப்ப 2 வருடம் முக்கியமான வருடம். இந்த லேபர் டே அப்படிங்கிறப்ப இன்டர்நேஷனல் லேபர் டே ஆர் இன்டர்நேஷனல் ஒர்க்கர்ஸ் டே அப்படிங்கிற போது 1886 அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஹே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பர்டிகுலரா சிக்காகோல என்ன பண்ணாங்க, அஜிடேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான நியாயமான கோரிக்கைகள், 8 மணி நேரம் எங்களுக்கு வேலை வேணுங்க, 8 மணி நேரம் எங்களுக்கு சமூக பணி பாதுகாப்பு வேணும், 8 மணி நேரம் எங்களுக்கு ஓய்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதை என்ன பண்ணாங்க. ஸோ லேபர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சொன்னாங்க. அப்ப அதுல இருந்து ஒரு 3 வருடம் கழித்து 1889 ஸோ 1889 அப்படிங்கிறதுல ஸோ சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி, லேபர் சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியானது முதல் முறையாக இது என்ன பண்ணாங்கன்னா லேபர் டே அப்படிங்கிற மாதிரி சோ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத எடுத்துக்கிடுவோம். சரி, இது ஒண்ணுங்க, இது லேபர் டே பத்தி முக்கியமானது. அப்ப இந்தியாவுல எப்ப இருந்து லேபர் டே அப்படிங்கறது செலிப்ரேட் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா 1923 இருந்து. ஸோ 1923 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுல இந்த லேபர் டே அப்படிங்கறத இன்டர்நேஷனல் லேபர் டேவாக அனுசரிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 3 வருடம் சொல்லியிருக்கேன். 1 1886, 2வது 1889, 3 வந்து 1923 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். எங்க யாரு சொல்லுவா 1886 அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமா ஐஎன்சி அப்படிங்கறதனுடைய தலைவராக இருந்தது யாரு? 1886 சார் தாதாபாய் நவ்ரோஜி சார். தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமாக வந்து 1886 அப்படிங்கறதோட ஐஎன்சியோட தலைவராக இருக்கிறார் அப்படி சொல்லி பார்க்கிறோம். எந்த ஊருக்குமா அவர் தலைவராக இருந்தாரு 1886ல? கல்கட்டா காங்கிரஸ் செஷன் அப்படிங்கறதுல அவர் 1886 அப்படிங்கறதுல அவர் தலைவராக இருக்கிறார். தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் அவரோட நிக் நேம் என்ன, ஐட்டமாலஜி அப்படி சொல்லுவோம்ல, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு கேட்டா தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கறத எடுத்துக்கணும். இவர் தான் ஐஎன்சி அப்படிங்கிறதுக்கு பேரு வச்சவர் இல்லையா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சவரே இவர் தான். உருவாக்குனவர் வேணா ஆலன் ஆக்டேவியன் கியூம்னா இருக்கலாம், ஏஓ கியூம். அப்ப ஏஓ கியூம் அப்படிங்கிறவர் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 உருவான ஒரு கட்சி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ராகுல் காந்தி அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி. சோ மல்லிகார்ஜுனா கார்கே அப்படிங்கிறவரையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. சோ 1885 1985ஓட 100 ஆண்டுகள். சரியா, 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த பக்கம் 2026 அப்படிங்கிறது. சோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்சி 1886. அதுல 1885 அப்படிங்கிறது பம்பாயில மாநாடு நடந்திருக்கும். 1886 கல்கட்டா காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஜி தான், ஜி 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 3 ஜி சொல்லுவோம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா WC பானர்ஜி, 2வது தாதாபாய் நவ்ரோஜி, 3வது வந்து பக்ருதீன் தயாப்ஜி. 1885, 1886, 1887. சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1885 பாம்பே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். 1886 கல்கட்டா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். 1887 அப்படிங்கிறது மெட்ராஸ். அதாவது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், MBC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா. இப்ப 1886 அப்படிங்கறது அந்த வருஷம் அப்படிங்கறது ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல 1886ல அலகாபாத் உயர்நீதிமன்றம் இல்லையா, அலகாபாத் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது 1886 அப்படிங்கறதுல உருவாயிருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அலகாபாத் அப்படிங்கிற உயர்நீதிமன்றம் அப்படிங்கறதுல மிக முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, அலகாபாத் அப்படிங்கிறது இருக்கு. அலகாபாத் அப்படிங்கிறது இப்ப தற்போது என்ன பெயர்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? பிரயாக்ராஜ். அப்ப அலகாபாத் அப்படிங்கிறது தற்போது பெயர் வந்து பிரயாக்ராஜ் அப்படிங்கறத எடுத்துக்கணும் இல்லையா. சோ அப்ப மே 1 அப்படிங்கறதுல 1886 அப்படிங்கறதுல ஹே மார்க்கெட் அப்படிங்கிற பிளேஸ்ல முதல்ல அந்த போராட்டம் தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேபர் டேவா செலிப்ரேட் ஆகுது. அப்படிங்கிறப்ப 1886ல ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகள் சொல்லிட்டோம். ஹே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் ஐஎன்சி அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிற ஒரு தலைவர், அதுக்கப்புறம் அலகாபாத் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்றம் உருவானது அப்படி சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து 1889 இருந்து தான் இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது சோசியலிஸ்ட் அண்ட் லேபர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டி அவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க அப்படி சொல்லி பார்த்தோம். யாரு சொல்லுவா 1889 அப்படிங்கறதுல பிறந்த ஒரு சோசியல் லீடர் யாரு, ஒரு பாப்புலர் லீடர்?
ஜவஹர்லால் நேரு. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் தான் 1889. அவரோட இன்னொருத்தரையும் நம்ம அசோசியேட் பண்ணி படிச்சோம். ஜவஹர்லால் நேரு பிறந்த அதே 1889. ஜவஹர்லால் நேரு அப்படிங்கறதே அசோசியேட் பண்ணிக்கோங்க. இதே வருஷத்துல 1889 ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை எழுத சொன்னேன், பக்கத்துல எழுத சொன்னேன். ஸோ நேரு இந்த வருஷம் தான், பிளஸ் இது இந்த நிகழ்வு இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட நோட்ஸ் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். சரி, இது எத்தனை நாடுகள் அப்படிங்கறதுல செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 80க்கு மேற்பட்ட நாடுகள் அப்படிங்கறதுல இந்த மே தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு அனுசரிக்கப்படுது, இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்ம ஊர்ல 1923 சொன்னேன், அப்படிதானே? நம்ம இந்தியாவில எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு சொன்னேன்? 1923. யாரு சொல்லுவா? 1923ல நம்ம இந்தியாவில ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கறது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு 1923ல. பேசுறவங்க நல்லா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா பேசுங்க, நல்லா கிளியரா பேசுங்க. ஒருத்தர் பேசுங்க. யார் சொல்லுவா? நான் சொல்றேன் சார் சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லாரும் கத்தாதீங்கம்மா. எங்க கைவெளி சொல்லுப்பா, என்ன சொல்றீங்க? நீங்க தான் பேசுறீங்க, பட் உங்களோட வாய்ஸ்ல ஏதோ ஒரு இதுவா கேக்குது. சொல்லுங்க பாப்போம். சுவராஜ் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி, சுயராஜ்ய கட்சி அப்படிங்கறத உருவாக்கியது யாரு? மோதிலால் நேரு அண்ட் C.R. தாஸ். அந்த C.R. அப்படிங்கிறவரு, அந்த C.R.னா என்ன? சித்தரஞ்சன் தாஸ் அப்படி சொல்லுவாங்க. சித்தரஞ்சன் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல வருது? அது ஒரு ஊர் பேர் இல்லையா? வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது. வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற சித்தரஞ்சன் அப்படிங்கிற பிளேஸ் எதற்கு முக்கியமானது? ரயில் அப்படிங்கறதோட டீசல் என்ஜின் அப்படிங்கிற தயாரிக்கிற இடம் தான் இந்த சித்தரஞ்சன் அப்படிங்கிறது. இந்த C.R. தாஸ் அப்படிங்கிறவரோட நிக் நேம் என்ன? C.R. தாஸ் அப்படிங்கிறோட நிக் நேம் தேசபந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாரு. சோ இவர் தான் 1923 அப்படிங்கறதுல இந்த முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுயராஜ்ய கட்சி அப்படிங்கறத தோற்றுவிச்சாங்க. சரி, சுயராஜ்ய கட்சிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிணைப்பு இருக்கு. என்னது அது? இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவுக்கான ஒரு தனியாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் தேவைங்கிற ஒரு கருத்தை முதல்ல சொன்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சி எது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது சுவராஜ் பார்ட்டி அப்படிங்கறதா. இது மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேருவும் C.R. தாஸ் அப்படிங்கிற சித்தரஞ்சன் தாஸ் அவர்களும் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அப்ப முக்கியமா இப்ப 1886 பார்த்துட்டோம், 1889 பார்த்துட்டோம், 1923 பார்த்துட்டோம். அதுல என்ன கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்துட்டோமா? அம்பிகா ஃப்ரம் புதுக்கோட்டை பார்த்தாச்சா? அம்பிகா ஃப்ரம் புதுக்கோட்டை பார்த்துட்டீங்க. 1886ல உங்களுக்கு தெரிஞ்ச எழுதி வச்சிருக்கக்கூடிய 2 நிகழ்வுகள் சொல்லுங்க பாப்போம். என்ன சார் 1886ல 3 நிகழ்வுகள் சொன்னேன், என்ன எழுதிருக்கீங்க? சிக்காகோல அமெரிக்கால வந்து போராட்டம் நடந்துச்சு சார். சிக்காகோல அமெரிக்கால ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஹே மார்க்கெட் அப்படிங்கறதுல முதல் முறையாக லேபர் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. 1886. ஓகே. ஐஎன்சில வந்து இது ஹெட்டா இருந்திருப்பாரு சார் தாதாபாய் நவ்ரோஜி. சோ தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறது 1886 அப்படிங்கிறது ஐஎன்சியோட தலைவராக கல்கட்டா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கி இருப்பார் அப்படின்னு சொல்றோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நீங்க தான் சொல்லுங்க. உயர்நீதிமன்றம் அலகாபாத்ல உருவானது சார். அலகாபாத் அப்படிங்கிற உயர்நீதிமன்றம் 1886 அப்படிங்கிற வருடத்துல உருவாகி இருக்கு அப்படிங்கிறது. அலகாபாத் தற்போது என்ன பெயர்ல அழைக்கப்படுதுன்னு சொன்னேன் அம்பிகா? பிரயாக்ராஜ். அலகாபாத் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? உத்தரப்பிரதேசத்துடைய தற்போதைய தலைநகர் என்ன? லக்னோமா? லக்னோ அப்படிங்கறத எடுத்துக்கணும். சரியா? சோ நோட்ஸ் எடுக்கிறீங்களா? எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா? சோ நிறைய பேர் இன்னைக்கு லீவுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. நிறைய பேர் லீவு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க. சோ நல்ல நாலேஜ் நல்லா என்ன பண்ணிக்கங்க, என்ரிச் பண்ணிக்கங்க. அப்ப மே 1 அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கறதுல நம்ம சொல்லிட்டோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன சார்? மே 1 2026க்கான தீம், கருப்பொருள் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இதுல கண்டிப்பா வரும். அந்த டேயோட யாரு இந்த தீம்லாம் கொடுப்பாங்க? இப்ப இன்டர்நேஷனல் லேபர் டேக்கான இந்த தீம் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா ILO அப்படிங்கறத எழுதிக்கணும். எழுதுறீங்களா? ILO. சோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். எஸ், அந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இத வந்து அறிவிப்பாங்க. சோ இந்த வருஷத்துக்கான என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம்.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, தீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. மே 1 2026 இன்டர்நேஷனல் லேபர் டேக்கான தீம் என்ன பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் எ ஹெல்த்தி சைக்காலஜிக்கல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். என்ஷூரிங் எ ஹெல்த்தி சைக்காலஜிக்கல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். மெய்யமை ஆன் பண்ணிக்கலாம். மெய்யமை sir. மெய்யமை சொல்லுங்க. வாட் இஸ் த லிட்டரல் மீனிங் ஆஃப் என்ஷூர் ஆர் என்ஷூரிங்? வாட் டு யூ Sir, அண்டர்ஸ்டாண்ட்? ensure ஆ sir, ensuringன்றது ரொம்ப உறுதியா சொல்றது இதுதான். ஒரு கண்டிப்பா பண்ணுவோம். உறுதிப்படுத்துறதா என்ஷூர் பண்றது அப்படின்னா அஷ்யூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, என்ஷூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஏதாவது இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் அஷ்யூர் அண்ட் என்ஷூர்? அஷ்யூர், எஸ் ஐ அஷ்யூர், அஷ்யூரன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி என்ஷூர், அஷ்யூர் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா? ஏதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சார் அஷ்யூர்ங்கிறது கான்ஃபிடென்ட்ல வந்து நம்ம சொல்றோம் சார், எந்த டவுட்டுமே இல்லாம. there is no அந்த மாதிரி அஷ்யூர்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேரண்டி கொடுக்கிறது. அது வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்கலாம். இல்ல என்ஷூர் பண்றதுன்னா ஒரு சாஃப்ட் கார்னர், அதாவது நம்ம கேரண்டீடு கொடுக்குறோம் ஆமாங்க அப்படிங்கிறது. அஷ்யூர்னா அது உறுதிப்படுத்தாச்சு இல்லையா, அது கம்பல்சரி அப்படி எடுத்துக்கலாம். ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லாம இது என்ஷூர் பண்றாங்க. எதை என்ஷூர் பண்றாங்க இன்னைக்கு மே 1 2026? மெய்யமே என்ன எழுதிருக்கீங்க சார்? ensuring the healthy psychological environment. ஹெல்த்தி சைக்காலஜிக்கல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அதாவது அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, நம்ம வேலை செய்யக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த வேலை செய்கிற இடத்துல ரெண்டு விஷயத்தை இன்ஷூர் பண்ணணுமா, உறுதிப்படுத்தும். ஒன்னு ஹெல்த்தி, ஸோ நமக்கு வந்து ஹெல்த் அப்படிங்கிறது அவசியம். இன்னொன்று சைக்காலஜிக்கல், அப்போ மன ரீதியாகவும் நல்லா இருக்கணும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸாகவும் இருக்கணும். உடல் மனம் ஆரோக்கியம் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கறத இந்த வருஷத்துக்கான தீம். மிஸ்டர் ராபின் எழுதியாச்சா? மிஸ்டர் ராபின் மிஸ்டர் ராபின் சொல்லுங்க. ஆக்சுவலா ஏன் இந்த ஒய் மே 1 இஸ் செலிப்ரேட்டட் as இன்டர்நேஷனல் லேபர் டே? லேபர்ஸ் வந்துட்டு ஒரு 3 கோரிக்கை வச்சாங்க சார். 8 மணி நேர வேலை வந்துட்டு ஓய்வு. எந்த ஊர்ல வச்சாங்க மிஸ்டர் ராபின்? எந்த ஊர்ல வச்சாங்க? யுஎஸ் சிகாகோ சார். யுஎஸ் சிகாகோ அப்படிங்கறதுல எந்த மார்க்கெட் சொன்னேன்? ஹே மார்க்கெட். எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஹே மார்க்கெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், அப்ப இது யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம் அப்படிங்கறத கொடுக்கறா? ருத்ரா அன்மணிக்கமா? ILO சார். ILO, what is the expansion of ILO? இன்டர்நேஷனல் லேபர். ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். யுஎன்ஓட இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். தெரியலையா? அப்ப யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத பத்தி நான் தனியாவே ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நடத்தினா எழுதி வச்சுக்கேன். ILO அப்படிங்கறது இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட இட்டாலி ரோம்ல இருக்கு. இட்டாலியோட ரோம் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடியது அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்க தவமணி சொல்லுமா? தவமணி இட்டாலியோட முதல் பெண் பிரதமர். நிறைய முறை சொல்லியிருக்கேன் கிளாஸுக்குள்ள. இட்டாலியோட முதல் பெண் பிரதமர் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. யாரது? சார்ஜியோ மெலானி. இட்டாலி அப்படிங்கறதோட ரோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அந்த ரோம் அப்படிங்கறதோடைய அதோட நிக்நேம் என்ன சொன்னோம்? நிக்நேம் 7 குன்றுகளின் நகரம் சார். 7 குன்றுகளின் நகரம் அப்படின்னு ரோம் அழைக்கப்படுகிறது அப்படிங்கறத பாத்திருக்கோம். கங்கராட்ஸ் ருத்ரா அண்ட் தவமணி அண்ட் ராபின், மிஸ்டர் ராபின் எல்லாருக்குமே. ஓகே ஃபைன். ஓகே, அப்ப இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது யாரு சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்றா, அந்த தீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றா அப்படின்னு கேட்டா ILO. ஸோ ILO எங்க இருக்குன்னா இட்டாலி ரோம் அப்படிங்கறதுல இருக்கு. ஸோ இது எந்த வருஷம் சார் ஆரம்பிச்சாங்க? இந்த ILO அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா 11th ஏப்ரல் 1919 அப்படிங்கிற வருஷத்துல தான் அது ஆரம்பிச்சாங்க. 11 ஏப்ரல் 11 அப்படிங்கிறது 1919. ஸோ 107 வருடங்களுக்கு முன்பாக இந்த இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். ஆல் ஆர் டேக்கிங் நோட்ஸ். அஷ்யூர் பண்றீங்களா? எஸ் சார், வி ஆர் டேக்கிங் நோட்ஸ். எஸ் சார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித்யாலட்சுமி ஆன் பண்ணுமா? நேமத்தான் பட்டி வித்யாலட்சுமி. இந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்ல இது முதல் நாள் நினைக்கிறேன். பேசுறது கிளியரா இருக்கா? டைனமிக்கா இருக்கா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா? இல்ல ஆன்லைன்ல நேரடியா படிச்சுட்டு ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸா உணர்றீங்களா? இல்ல கிளியரா இருக்கா? இல்ல சார், கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. எழுதி வச்சுங்க. ஏப்ரல் 11 பேசிட்டு டக்குன்னு மீட் பண்ணிடணும்.
பேசி முடிச்ச உடனே டக்குன்னு நான் யாரை கேட்குறேனோ அவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அப்ப ILO அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா 19 அப்படிங்கிற வருடத்துல தான் இது ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மணிகண்டன் காரைக்குடி ஆன் பண்ணிக்கலாம். சார் நல்லா சத்தமா பேசுப்பா. மத்தவங்க எல்லாம் எப்படி பேசுனாங்க பாத்தீங்களா? சத்தமா பேசுங்க. உங்களால அவ்வளவுதான் சத்தமா பேச முடியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் மணிகண்டன். சொல்லுங்க. ஆக்சுவலா 19 அப்படிங்கறதுல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம அசோசியேட் பண்ணிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சதை அசோசியேட் பண்ணுங்க தம்பி. இதுதான் மத்தவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அப்டேட் ஆகாம இருக்கிறவங்களுக்கும் அப்பப்போ வர்றவங்களுக்கும் தலையை காமிக்கிறவங்களுக்கும். மணிகண்டன் பாரு, யோசிக்கிற பாரு. எவ்வளவு நாள் சொல்லியிருக்கோம், எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இவ்வளோ லேட் பண்றீங்க பாரு. எங்க ருத்ரா சொல்லுமா? 19 அப்படிங்கறது 2 பேருமே காமர்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, 2 பேருமே பிகாம் தான், 2 பேருமே இப்பதான் முடிச்சிருக்கீங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள வேறுபாடு என்னன்றதை பார்ப்போம். 2 பேருமே ஒரே மாதிரி தான் கிளாஸ் நடத்துறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் கொடுத்துருக்கோம், 2 பேருமே ஒரே குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், அச்சீவர்ஸ் do not do different things, they do in a different way. எங்க கான்ஃபிடென்ட்டா அடிமா? ருத்ரா சொல்லுப்பா. 19 தெரிஞ்ச நிகழ்வுகளை. ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டம் 1, மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் 2, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 3, அவ்வளவுதானா? சரி, சொல்லாத மத்தவங்க சொல்லுங்க. நீ மீட் பண்ணிக்கப்பா. வெர்சைல்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கறது சைன் பண்ணது 1919. கிளாஃபத் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் உண்டானது 1919 அப்படிங்கறது. மணிகண்டன் உள்வாங்கியாச்சா? எஸ் சார். என்ன பண்ணணும்? பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயமாகணும். பாத்துங்க, சரியா? சோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி ருத்ரா 2 விஷயத்த மறந்தாச்சு. ஆனா இத நம்ம ரெகுலரா கிளாஸ்ல திரும்ப சொல்லிட்டே இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், ஒரு போட்டித் தேர்வுக்கு ஒரு அகாடமில சேர்ந்து உட்கார்ந்து நீங்க பார்ட்டிசிபெண்டா இருந்தா மட்டும் பண்ண முடியாதுங்க, அப்சர்வரா இருந்தா மட்டும் பண்ண முடியாதுங்க. பரிச்சயமாகணும். பரிச்சயமானதான் பாஸ் ஆக முடியும். எப்போ அந்த பரிச்சயம் கிடைக்கும் அப்படின்னா, நான் சொல்றது, இஃப் யூ கிவ் அட்லீஸ்ட் ஒரு 90% அட்டெண்டன்ஸ் அண்ட் ஆல்சோ 100% அட்டென்டிவ். இந்த 2 முக்கியம். அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். சும்மா ஆடிக்கு ஒரு நாள் வருது, அமாவாசைக்கு ஒரு நாள் வருது, திடீர்னு தலையை காமிக்கிறது, திடீர்னு போறது, திடீர்னு ஆன்லைன்ல இருக்கிறது, திடீர்னு ஆஃப்லைன்ல இருக்கிறது. இந்த இன்னைக்கெல்லாம் May 1 அப்படிங்கிற போது உடனே எல்லாருமே, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸி ஆயிடுறோம். யங்ஸ்டர்ஸுங்க, நீங்களாம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அதாவது நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் இல்ல, சரியா? எடுக்கலாம், லீவ் எடுக்கலாம். பட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றேன், நான் உங்களுக்கு கம்பல்சரி ஒரு வேலையை கொடுக்குறேன், ஒரு 6 மாசத்துல உங்களை உயர் அதிகாரி ஆக்குறேன், அரசு அதிகாரி ஆக்குறேன் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸோட தான் உங்களுக்கு நான் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் கொடுக்குற கிளாஸ் அப்படிங்கிறது நிச்சயமா அது வந்து ஏட்டுச்சொருக்கா கிடையாது. இன்னைக்கு மெனக்கட்டு இருக்கோம். May 1 வச்சு தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுலயும் இன்டர்நேஷனல் லேபர் டே பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்பவே டைம் வந்து 9:50. ஸோ 9:50 ஆயிடுச்சு. அப்ப எவ்வளவு விஷயத்த நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. ஒரு பாலிட்டி பேசியிருக்கோம், எக்கனாமிக்ஸ் பேசியிருக்கோம், ஹிஸ்டரி பேசியிருக்கோம், சயின்ஸ் பேசியிருக்கோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனை பத்தி பேசியிருக்கோம். இதுக்கு இடையில உங்களை நல்வழிப்படுத்துறது, சரியா? இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்க வைக்கணும். இப்ப எவ்ரிடே, ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமா என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க உங்க ஸ்கூல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல. இல்ல படிச்சவங்க இல்லங்க, நாங்க கல்லூரியில இப்பெல்லாம் இதை விட சூப்பரா படிச்சிருக்கிறோம், ஸ்கூல்ல இதை விட சூப்பரா படிச்சிருக்கோம் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்க சொல்லலாம். ஐ அஃபண்ட் யூ, சரியா? எஸ், நாங்க எங்க கல்லூரியில, எங்களுடைய ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரி நாங்க பயங்கரமா அப்டேட் ஆயிருக்கோம். May 1 வச்சு நாங்க ரொம்ப பயங்கரமா படிப்போம். May 1ன்றது நீங்க சொன்ன ஹே மார்க்கெட்லாம் எங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்படி யாராவது இருக்கீங்களா? ஸோ அப்பதான் இந்த கிளாஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். உண்மையான போட்டித் தேர்வு அப்படிங்கறது என்னன்றதை புரிஞ்சுக்குங்க, சரியா? நம்பர்ஸ், நம்ம அகாடமில எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் சில பேர் ஆன்லைன்ல வேணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆன்லைன்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு பாருங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ உண்மையான போட்டித் தேர்வு அப்படிங்கிறதுல வந்து போட்டியே கிடையாதுங்க. அடிக்கடி நான் சொல்றது உண்டு. அதான் இங்க கூட நீங்க ஒரு 10 பேர் பிகாம் படிச்சவங்களா இருந்தா 10 பேருக்குமே ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் ஆட்லர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லுவார், தனிநபர் வேறுபாடு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். ஸோ யார் வந்து உண்மையாகவே அந்த ஒரு குவாலிஃபிகேஷன், நீங்க PhD பண்ணிருக்கலாம், நெட் செட் படிச்சிருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எவ்வளவு அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு வந்து கிரகிச்சுக்கிறீங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்றீங்கிற பொறுத்து தான் ஒரு வெற்றி அப்படிங்கிற வெற்றி தோல்விங்கிறது தீர்மானிக்கப்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்.
அதனால தான் சொன்னேன் அப்டேஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு ஒராசியஸ் ரீடராக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு எலக்யூவன்ஸாக இருக்கணும், நல்ல இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அதான் சொல்ல திரும்ப திரும்ப கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறத வெற்றியோட ரகசியம். இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து வேர்ல்டு வைடா இந்தியா ஃபுல்லா இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா யாரு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா யாரு வந்து ஒரு யூனிக்கா படிக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுங்க. எவ்வளவு விஷயங்களை கத்து வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க, எவ்வளவு ரீகால் பண்ண தெரிஞ்சு வச்சுங்க. உண்மையான போட்டிங்கிறது இப்ப பாருங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கூட 2 பேரா 3 பேர் தான் உள்ள இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு போய் உட்காந்துட்டீங்க, என்ன இதை பேசுங்க. ஆக்சுவலா யாரோ இருந்தீங்க, எஸ் சார் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. மிஸ்டர் ராமச்சந்திரன் ஓட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 2 பேரும் இணைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க தொடர்ச்சியா அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு மே 1ஆம் தேதி அப்படிங்கிறதுல உங்களுக்கு இன்டர்வியூ வந்துருச்சுங்க. ஸோ மே 1ஆம் தேதியில போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மே 1ஆம் தேதி எதற்காக இன்டர்நேஷனல் லேபர் டே? ஏன்னா 365 நாள் இருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் டே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு லேபர் டேவா அனுசரிக்கப்படணும்ன்ற கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? குட் மார்னிங் சார். மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? எஸ் சார், குட் மார்னிங் சார். கண்டிப்பா இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குங்க சார். அந்தந்த நாள்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம்னா அந்த நாள்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஸோ தெரியலன்னா போச்சு, அவ்வளவுதாங்க. இல்ல சாரிங்க எனக்கு தெரியல, அப்டேட் ஆகல. அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல உடச்சு விடுறோம். நீங்க எந்த ஒரு நாள் இருக்கோ அந்த நாள்ல ரொம்ப முக்கியமான நாள். அப்ப இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கிறது 1886 இருந்து. ஏன் சார், யூஎஸ்ல சிகாகோல ஹே மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல சோ அங்க போராட்டம் நடந்தது, அதை முன்குறித்து. சோ 1886 1889 இருந்து தான் இது செலிப்ரேட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாடுகள்ல? 80 நாடுகள்ல. இது இந்தியாவில எப்ப இருந்து அப்படின்னு கேட்டா 1923 இருந்து. சோ யாரு சார் இந்த நாளை அறிவிக்கிறா அல்லது தீம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ILO. இப்ப ILO எங்க இருக்கு? இத்தாலியில ரோம்ல இருக்கு. ILO எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1919. எத்தனை வருஷம் ஆகுது? 107 வருஷம் ஆகுது. எந்த டேட்ல ஆரம்பிச்சாங்க? ஏப்ரல் 11 ஆரம்பிச்சாங்க. சோ என்ன வந்து இவங்க கொடுத்திருந்தாங்க? சக்தி சொல்லுமா, சக்தி என்ன தீம் கொடுத்திருந்தாங்க இந்த வருஷம்? மே 1 2026. சக்தின்னு அந்த நேரம் எஸ் சார் வந்திருக்கும், அதுதான் அட்டென்டிவ். நான் சொன்ன அட்டென்டிவ் இருக்குல்ல, என்ன கொடுத்திருக்காங்க இந்த வருஷம்? தீம் என்ன கொடுத்திருக்காங்க? இவ்வளவு நேரம் பண்ணீங்கன்னா சக்தியே இல்லையே, எப்படி படிக்கிறது? அம்மா வந்து அழைச்சிட்டு வந்தாங்க, சித்தி வந்து கேட்டாங்க, அண்ணன் வந்து கால் பண்ணாரு. சக்தி, நீங்க சக்தியா இருந்தா தானே, நல்லா ப்ரிப்பேர்டா இருந்தா தானே பண்ண முடியும். நம்ம நடத்துறதுல, நம்ம டெஸ்ட் வைக்கிறதுல, நம்ம சிலபஸை கவர் பண்றதுல, நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுல, நம்ம எங்க சைடுல ஏதாவது லேக் இருக்காமா? சக்தி சொல்லுங்க. அகாடமி சைடு லேக்கு, பாடமே முடிக்கலங்க, நீங்க சம்மந்தம் இல்லாம நடத்துறீங்க, டெஸ்டே வைக்கிறது இல்ல, அல்லது எங்களை மோட்டிவேட் பண்றதே இல்ல. நீங்க நடத்துறதும் நான் போய் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தேன், ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்படி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கா? இது நாட் ஓன்லி சக்திக்கு மட்டும் கேட்கல, அப்படி யாராவது இருக்கீங்களா? இங்க இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இப்ப சக்தி பேசணும்ல. சக்தி இன்னைக்கு நடத்தினதானே கேட்டேன், மெய்யமேட்ட கூட கேட்டேன். மெய்யமே கூட அந்த என்சியூர்ங்கிற வார்த்தையை நான் எவ்வளவு டிஃபரன்ஸ் பண்ணேன். என்சியூர்னா என்ன, அஷ்யூர்னா என்ன? அந்த பாப்பா வெறும் +2 தான் படிச்சுட்டு இருக்காங்க. சரி, என்ன ரிசல்ட் கூட வரல, +2 ரிசல்ட் எவ்வளவு அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சக்தி என்னமா ஏதாவது பேசுப்பா, எழுதவே இல்லையா? கிளாஸ் கவனிக்கவே இல்லையா? இல்ல சார், நான் கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் சார், அதனால என்னால நோட்ஸ் எடுக்க முடியல சார், சும்மா கேட்டு. ஓகே, பரவாயில்ல. ஓகே, சாரி. ஓகேமா, சரி கோயில் போயிட்டு வாங்க. ஆனா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுங்க. நீங்க ரொம்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அம்மா வந்து என்ன மாதிரி பார்த்தாங்க, நல்லா சொல்லி கொடுப்பீங்களா? சித்தி எப்படி கேட்டாங்க, அண்ணன் எவ்வளவு இதா பண்ணாரு, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பொறுப்பா இருக்கணும்ல, அதுக்காக தான் உங்களை பேசுறேன். சரியா? உங்களை திட்டுறது இல்ல, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இது இல்ல. என்னோட பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் உங்ககிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா அஷ்யூர் கொடுத்துருக்கேன்ல, உங்களை பாஸ் பண்ண வைக்கணும்னு. அப்ப வித்தவுட் யுவர் கோஆபரேஷன் வி கான்ட் டு எனிதிங். அவர் ரைட் சக்தி? எஸ் சார், ரைட் சார். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தான் போய் எக்ஸாம் எழுதணும். நம்ம வந்து வழிகாட்டுவோம் இல்லையா, பாடம் நடத்துவோம், இப்படிதான் நடத்துவாங்க, இப்படிதான். நான் 5 அந்த பில்லர் சொன்னேன். ஒரு ஆப்டிடியூடா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இதை பாடம் கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் சிலபஸ் கொடுத்துருவேன், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன், நிறைய டெஸ்ட் வச்சிருவேன், உங்களுக்கு கன்சிஸ்டன்டா நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். பட் நீங்க தான் அதை என்ன பண்ணிக்கணும், கிராஸ் பண்ணணும், நீங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? எவ்வளவு நாள் சக்திங்கிற பேரே சொல்லல, அந்த பொண்ணையும் காணும். சக்திக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு, அந்த பேரே மறந்து போச்சு எனக்கு. உங்க ஃப்ரெண்டு, உங்க அந்த பேர் அப்படின்னா பாருங்க, சக்தி சரண்யாவுக்குலாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் கிளாஸுக்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தான். ஸோ படிங்க. ஆல் தி பெஸ்ட்.
இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பார்க்க போறீங்களா இல்ல வேற? சார் இன்னைக்கு அண்ணனுக்கு பர்த்டே சார் மே 1 அதனால எங்க ஊருக்கு சார் திருமலை மலைக்கோயில் சார். ஓ, திருமலை மலைக்கோயில் இல்லையா? இந்த மலைக்கொழுந்தீஸ்வரர், அந்த கோயிலுக்கு பேரு மலைக்கொழுந்தீஸ்வரர். நானும் அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா எங்க ஊரோட குலசாமி அதான். எங்க ஊரோட குலசாமி அப்படிங்கிறது அதுதான், மலைக்கொழுந்தீஸ்வரர் அப்படிங்கிறது, திருமலை அப்படிங்கிறது இல்லைங்களா? ஓகே, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்கப்பா, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் 2026 அப்படிங்கிறது வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. எஸ் சார், கண்டிப்பா சார். ஓகே, எழுதிக்கலாம். ஸோ 11 ஏப்ரல் 19 அப்படிங்கிறதுல இந்த ILO அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது. ஸோ ILO ஒரு சின்ன திருத்தம். ILO எங்கே இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கு. ஒரு சின்ன திருத்தம். ஏன்னா FAO தான் ரோம்ல இருக்கு, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். FAO சாரி எழுதிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிங்க. ILOங்கிறது சுவிட்சர்லாந்தில் ஜெனீவால இருக்கு. ஸோ இதோட ஹெட் யாரு சார் இப்போ இருக்கிறா? இதோட டைரக்டர் ஜெனரல். இந்த ILO அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு கேட்டா எழுதி வச்சுங்க, ஹில்பர்ட் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஹில்பர்ட். இந்த ஹில்பர்ட் அப்படிங்கிறவர் ஒரு சைக்காலஜில ரொம்ப முக்கியமான நபருங்க. ஹில்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹில்பர்ட் அப்படிங்கிற ஒரு பேரை? TET பாஸ் பண்ணவங்க கூட சொல்லுங்க. காளீஸ்வரி ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றதா நல்லா ட்ரை பண்ணுங்க. சார் நுண்ணறிவு கோட்பாடு கண்டுபிடிச்சாரு. நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டலெக்சுவல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம், நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிறதுல ஹில்பர்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க. ஹில்பர்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதாவது இன்டெலிஜென்ட் குவாஷியன் அப்படின்னு சொல்லுவோம், ஐக்யூ. இந்த ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட்டோட மிக முக்கியமான நபர் இந்த ஹில்பர்ட் அப்படிங்கிறவர். அப்ப ஹில்பர்ட் அப்படிங்கிறவர் தான் ILOவோட இப்ப டைரக்டர் ஜெனரலா இருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது வந்து ILO எந்த வருஷம் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டா 1969 அப்படிங்கிற ஒரு வருஷத்துலதான் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். 1969 இருந்து கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். சார் மணிகண்டன் சார். மணிகண்டன் தம்பி சொல்லுங்க பாப்போம். 1969 அப்படிங்கறதுல நோபல் பரிசு வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, சரியா? பட் 1969 இருந்தா ஒரு நோபல் பரிசு புதிதாக கொடுக்கப்பட்டுச்சு. எந்த நோபல் பரிசு கொடுக்கப்பட்டுச்சு புதிதாக? சார் பீஸ்க்காக சார். பீஸுக்குலாம் முதல்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1901 இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது 1901 இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சார். எக்கனாமிக்ஸுக்கு 1969 அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸுக்கு தான் முதல் முறையாக இது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க மணிகண்டன் அடிஷனல் கேள்வி, நம்ம ஊர்ல ஒரே ஒருத்தர் எக்கனாமிக்ஸுக்காக நோபல் பரிசு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அவர் எந்த வருஷம் வாங்கி கொடுத்தாரு? மணிகண்டன் இப்ப புரியுதா? மணிகண்டன் நம்ம எந்த அளவுக்கு பயணிக்கணும், எப்படி எல்லாம் படிக்கணும்னு தெரியுதா மணிகண்டன்? அம்மா வந்து கேட்டாங்க, இன்னொரு அங்கிள் நினைக்கிறேன், அம்மா அவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க மெடிக்கல்ல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். காரைக்குடியில ஒரு அகாடமியில சேர்த்துருக்காங்க. அவங்க நினைக்கிற கூடாது இல்ல தம்பி, சார் போய் சென்னையில சேர்த்து விட்டுருக்கலாமோ, இல்ல ஒரு திருச்சியில சேர்த்து விட்டுருக்கலாமோ, அல்லது காரைக்குடியில இன்னொரு வேற பெஸ்டானதுல சேர்த்து விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல. என்ன மணிகண்டன், நம்ம நடத்துறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? என்னோட சைட்ல அகாடமி சைட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கண்டென்ட்டே இல்லைங்க, சரியாவே பாடம் நடத்த மாட்டீங்க, டெஸ்டே வைக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா மணிகண்டன்? சும்மா பேசுங்க தம்பி. இல்ல சார், டிஃபிகல்ட்டி சார். அப்ப அம்மாவுக்கு அன்னைக்கு வந்து அந்த அங்கிளுக்கு நான் வந்து சார் ஒரு தென்றலை ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிறது சூப்பருங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணுமா இல்லையா? அது ரெக்கமெண்ட் பண்றதா எப்படி? அவர் பாடம் நல்லா நடத்துறாருன்னு ஃபேஸ்புக்ல யூடியூப்ல பாக்குறவங்க சொல்றதா, இல்ல நீங்க பாஸ் பண்றதுனாலயா? சார் ரெண்டு சார், நான் பண்றதுல தான் சார். நிச்சயமா தம்பி, மணிகண்டனை பாஸ் பண்ண வைக்கணும். ஆனா உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நல்லா நான் ஆன்சர் பண்ணணும், அது பெரிய விஷயம். நிறைய பேர் வாயை திறக்க மாட்டாங்க, நான் வரவே மாட்டாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா நீ வர மணிகண்டன் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல குணம் என்னன்னா, பரவாயில்ல நான் ட்ரை பண்றேன் சார் அப்படிங்கிற அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, திரும்ப 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 நம்ம ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணணும். வேற யார் வரா? 1969 தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். ஓகே தம்பி, 1969 தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன் சார். தெரியல யாருமா? சார் கயல்விழி சார். கயல்விழி. வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுப்போம். கயல்விழி யாரும் சொல்லலைன்னா நீங்க சொல்லுங்க. எஸ் சார். எஸ். வேற யாருமா? இவ்வளோ பேர் இருக்கீங்க. ஒரு 1969 டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கிளாஸுக்குள்ள பாஸ் பண்ணணும். எனக்கு வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த விவேகானந்தர் சொல்வாரு, ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை கொடுங்க, ஆக்கப்பூர்வமான இளைஞர்கள். நான் வந்து இந்தியா அப்படிங்கிற அவர் வந்து விவேகானந்தர் தான் சொன்னாரா? இல்ல சாரி, இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பார்.
என்ன சொல்லியிருப்பாருன்னா சுதந்திரம் அந்த மாதிரி இருக்கிறது. நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு இளைஞர்கள் 100 இளைஞர்கள் இருந்தா கூட போதும், நான் வந்து 1000 ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நான் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன தரேன், சுதந்திரத்தை தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நானும் அப்படிதான் ஒரு போட்டித் தேர்வுக்கு நான் அடிச்சே ஆகணுங்க. என்கிட்ட திறமை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஆனா அதை உழைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், நான் படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், நான் வந்து உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை நான் அந்த இன்புட்டை நான் எடுத்துக்கிறேன், நான் அவுட்புட்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க இவ்வளவு அமைதியா இருக்கீங்களா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடியவங்களையும் நான் ஸ்டாப் பண்றேன், நீ நில்லுங்க இருமா வேற யாரும் வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது சரி மெய்யமை பரவாயில்ல ட்ரை பண்ணுமா. 1969 உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்வுகளை சொல்லுங்கப்பா. நிறைய பேசிருக்கோம் கிளாஸுக்குள்ள. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்ம எக்கனாமிக்ஸ்ல 14 மேஜர் வங்கிகள் அப்படிங்கிறது முதல் முறையாக அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேஷனலைஸ்டு பண்ணப்பட்டது அப்படிங்கிறது 1969 ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லியிருக்கீங்க. மெய்யமை வாழ்த்துக்கள். வேற இஸ்ரோ அப்படிங்கறது கர்நாடகாவில் பெங்களூரு அப்படிங்கறத தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது நமக்கு 1969 அப்படிங்கிறது இஸ்ரோ உருவானது. சூப்பருங்க, 2 சொல்லிட்டீங்க மெய்யமே. குட் சார். அப்புறம் இந்த மொராஜி இந்த சிண்டிகேட் இந்த இயர்ல தான் வரும்னு நினைக்கிறேன் சார். இல்லம்மா அந்த இயர்ல இல்ல, அந்த வருஷத்துல எல்லாம் அவர் கிடையவே கிடையாது. மொராஜி தேசாய் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 1886 சொல்லிட்டு இருக்கோம். இந்திரா காந்தி நடத்திருப்பாங்க 1969. இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சரி அமைதியா இருக்கும்பா, கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. மெய்யமை வாழ்த்துக்கள். ஓகே கைவெளி சொல்லுமா. நிறைய பேசிருக்கோம் 1969. சார் தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜனவரி 14 அப்படிங்கிறது 1969 அப்படிங்கிற ஒரு வருடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி. சரி சென்னை அப்படிங்கறது எப்ப மாத்தினாங்க மெட்ராஸ்? 96. எந்த முதலமைச்சர் மாத்தினாரு 1996ல? கலைஞர் கருணாநிதி அவர்கள் சார். சோ முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படிங்கறத சென்னைன்னு மாத்துறாங்க. 1969ல தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் மாத்தினது அறிஞர் அண்ணா அவர்கள் சார். அறிஞர் அண்ணா அவர்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதுவும் இருக்கா 1969? எஸ் சார். அறிஞர் அண்ணாவோட இறப்பு சார். அதுக்கப்புறமா டிஎம்கேல கலைஞர் கருணாநிதி வந்து சிஎம் ஆவார். ஓகே அறிஞர் அண்ணா 1969ல இறந்துடுறாரு, முதலமைச்சர் இறந்துடுறாரு. அடுத்த முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1969ல பொறுப்பேற்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொறுப்பேற்கிறார் அப்படிங்கிற ஆக்சுவலா அதுக்கு இடையில நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு பதவி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பதவி இருப்பார். அந்த ஓபிஎஸ் மாதிரி பன்னீர்செல்வம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அவங்க எல்லாம் இறக்கும்போது இடையில இருக்காரோ அது மாதிரி நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவர் இருந்துட்டே இருப்பாரு. சரிங்களா. எம்ஜிஆர் இருக்கிறப்ப அவர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க கலைஞர் அந்த இடத்துல அறிஞர் அண்ணா இருக்கும்போது இவங்களாம் இருப்பாங்க, நெடுஞ்செழியன் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி. வேற 1969ல இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எகனாமிக்ஸ்ல முதல் நோபல் பிரைஸ் ராக்னர் ஃபிரிஷ் வாங்கியிருப்பார் சார். ராக்னர் ஃபிரிஷ் அப்படிங்கிறது முதலாவது நோபல் பரிசை பெற்றவர் 1969 அப்படிங்கிறது ராக்னர் ஃபிரிஷ். இவர் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மெய்யமை படிச்சிருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ படிச்சிருப்பீங்க, 12th மேக்ரோ படிச்சிருப்பீங்க. 12th ஃபுல்லா மேக்ரோ இல்லையா? இப்ப கியூட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாடம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வார்த்தையை உருவாக்குனவரே ராக்னர் ஃபிரிஷ். அவருக்கு தான் முதல் நோபல் பரிசு கிடைச்சது. முதல் நோபல் பரிசே எக்கனாமிக்ஸுக்கு முதல் முறையா கொடுத்ததே 1969. வேற 1969 வேற நிறைய இருக்குமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து முதல்ல நிலவுல கால் வச்சது சார். அதே மாதிரியே முதல் அறுவை சிகிச்சை சார், இதய மாற்று அறுவை சிகிச்சை கிறிஸ்டியன் பெர்னார்டு சவுத் ஆப்பிரிக்காக்காரு. கிறிஸ்டியன் பெர்னார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காக்காரு முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டரி சர்ஜரி பண்ணது பேர் தான் கிறிஸ்டியன் பெர்னார்டு 1969. அதே மாதிரி நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல முத கால் வச்சது. ஆனா வாய்ப்பு யாருக்கு கிடைச்சது? யாருக்கு இருந்தது? யார் தவற விட்டா? எட்வர்ட் ஆல்ட்ரின் கிட்ட இருந்தது சார். எட்வர்ட் ஆல்ட்ரின் அந்த ஹெசிடேஷன் அதான் சொல்றது, தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வெற்றி அடைய முடியாது. அது முதல் வாய்ப்பு அப்படிங்கறது அவருக்கு தான் இருந்துச்சு. எட்வின் ஆல்ட்ரின் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி கோ அப்படிங்கறது அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதி ஆயிட்டாரு. சோ அதனாலதான் அப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு வரலாறுல யார் பேர் சொல்லப்படுது? நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட பேர் தான் சொல்லப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1969 இவ்வளவு விஷயம் பாத்தீங்களா? 1969ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம படிச்சது. சோ நல்லா ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். இதுதான் ஒரு புத்திசாலித்தனம். இன்னைக்கும் மே 1 பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பாருங்களேன் டைம் வந்து 10:06 நினைக்கிறேன். மே 1ல இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. ஜிகே நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நியூ கமர்ஸ் புதுசா இருக்கிறவங்க? எஸ் சார்.
ஸோ நோட்ஸ் எடுத்துங்க, Yes, sir. நோட்ஸ் எடுத்துங்க. படிக்கும்போது இப்படி படிங்க. உங்களுடைய நீங்கள் என்ன மேஜராக இருக்கீங்களோ அந்த மேஜரில் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ இப்பெல்லாம் ஒரு கலெக்டிவாக படிங்க. ஸோ அதான் முக்கியமானது. எழுதிக்க. அடுத்து இன்னைக்கு May 1 அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டே ஃபார் லேபர் அப்படிங்கிறத பார்த்தா, ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஒன்று தான் பேசி முடிச்சிருக்கிறோம். 1 மணி நேரம் ஆகி போச்சு கிளாஸ். அடுத்த எழுதி வச்சுங்க மகாராஷ்டிரா டேங்க. இன்னைக்கு தாங்க இது இந்தியன் பாலிட்டிக்கு முக்கியமாக பயன்படும். ஏன்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது 1960 May 1 மகாராஷ்டிரா மாத்திரம் இல்லை, குஜராத்தும் இதே நாளில் தான் உருவாச்சு. இப்போ மகாராஷ்டிரா டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், குஜராத் டே ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதுறீங்களா? மகாராஷ்டிரால இருந்து தான் குஜராத் பிரிஞ்சிச்சு. மகாராஷ்டிரால இருந்து தான் குஜராத் பிரிஞ்சிச்சு 1960 அப்படிங்கிற காலகட்டம். 1960 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தம்பி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு சொல்லுவா? ரூபினா சொல்லுமா? ரூபினா, குளோரின் ரூபினா. மகாராஷ்டிரா அப்படிங்கறதனுடைய முதலமைச்சர் யாரு? நேத்து கூட சொன்னேன். முதல்ல எஸ் ஆர் நோ. ரூபினா எஸ் ஆர் நோ. குயிக்கா வரணும். தெரியும் தெரியாது. சாரி சார் டக்குன்னு வரல. பிகாம் படிக்கணும்னு நினைக்கிறேன். இது படிச்சவங்க எம்பிஏ படிச்சவங்க நினைக்கிறேன். ஆனா வரமாட்டேங்குது பாருங்க. இப்போ மறுபடியும் எல்லாருக்கும் சொல்றேன். இண்டிவிஜுவல் கேர் பண்றேன் நான். அப்ப இண்டிவிஜுவல் கேர் பண்ணும்போது நேத்திக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிக்கணும், படிச்சாதான் அடிக்க முடியும். பிரவீனா சொல்லுமா? ஈரோடா கரூரா? கரூர் சார். கரூர் சொல்லுங்க. பிரவீனா சொல்லுங்க. நேத்தி கூட சொன்னேன். யார் அவரு? மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் யாரு? அப்புறம் இப்படி இருந்தா என்ன பண்றது? யாரு மேல மிஸ்டேக் இருக்கு? நான் சொல்லவா? சொல்றது யாரு பேரு? ஜெயபாரதி சொல்லுமா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். தேவேந்திர பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முதலமைச்சரா இருக்கிறாரு பிஜேபியில இருந்து. சோ யார் வந்து சமாஜ்வாதி கட்சியில இருந்து யார் இருக்கா? இப்பதான் அவங்களுடைய கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சமாஜ்வாதி கட்சி சாரி. சோ நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து யாரு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்படி கூட்டத்தோட சொல்றதா எல்லாரும் சொல்லுவீங்க. நான் இண்டிவிஜுவலா சொல்றதா இருந்தா அப்படியே கம்முன்னு இருப்பீங்க. சுனேத்ரா பவார். இந்த சுனேத்ரா பவார் அப்படிங்கிறது யாருடைய இறப்புக்கு பிறகு அப்படிங்கிறவங்க இவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க துணை முதலமைச்சர். அஜித் பவார் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்தாரு. ஏர் கிராஷ் ஆயிட்டு இறந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு அப்ப இன்னைக்கு 2 மாநிலங்கள் உருவாயிருக்கு. இதே May 1. மகாராஷ்டிரா அப்படிங்கிற புதிய மாநிலம் உருவாயிருக்கு, குஜராத் அப்படிங்கிற மாநிலம் உருவாயிருக்கு. இது ரெண்டுமே May 1 1960 அப்படிங்கிற ஒரு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுங்க இந்த வேர்ல்டு ஆஸ்துமா டேங்க. ஸோ பயாலஜி படிப்போம். ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான உறுப்பு எது? ஆஸ்துமா அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ ஆஸ்துமா அப்படின்னு சொன்னாவே அட்டாக் ஆகுறது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லங்ஸ் அப்படிங்கிறது, நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நுரையீரல் அப்படின்னு சொன்னாவே இது காமன் லாங் டேர்ம் இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாங் டேர்ம் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஆஃப் தி ஏர்வேஸ். ஸோ காற்று மூலமாக பரவக்கூடிய இந்த ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு நோய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் சிம்டம்ஸ் இருக்கும்? இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னாவே வீசிங் இருக்கும், காஃபிங் இருக்கும், சரியா? அதே மாதிரி செஸ்ட் டைட்னஸ். ஆக்சுவலா ஒரு பிடித்த மாதிரி இருக்கும். நம்ம செஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பிடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வீசிங். எழுதுறீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அப்படியா சார் இது கதை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல ஆஸ்துமா அப்படின்றது. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து முக்கியமா லங்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இது வந்து வீசிங் அப்படிங்கிறது இருக்கும், காஃபிங் அப்படிங்கிறது இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் அப்படிங்கிறது இருக்கும், செஸ்ட் டைட்னஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வேறு பேர் கேட்டா ஆஸ்துமா அட்டாக் அப்படின்ற பேரே இருக்கு. ஆஸ்துமா அட்டாக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன் சார் இது வருது, எப்படி பரவுது அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அலர்ஜி இருக்கிறது அல்லது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறது, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆஸ்துமா அப்படிங்கிறது. எழுதுறீங்களா? ஸோ அப்ப அந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா? எஸ். ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 220 மில்லியன் அப்படிங்கிற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இதனால இறந்திருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டா 4,36,000 பேர் இறந்திருக்கிறாங்களாம்.
4,36,000 பேர் இந்த ஆஸ்துமாவால இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஏர் பொல்யூஷன் ஆர் அலர்ஜி. இது ரெண்டுமே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, என்னங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எழுதி வச்சுங்க. அவாய்டிங் ட்ரிகர்ஸ் இன்ஹேல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவாய்டிங் ட்ரிகர்ஸ் இன்ஹேல்டு. அதே மாதிரி கார்டிகோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது, கார்டிகோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற மருந்து கொடுக்கப்படுது. கார்டிகோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சல்ஃபாடோமல் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுக்கப்படுது. இது ஆஸ்துமாவுக்காக கொடுக்கப்படக்கூடிய மருந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு பேருங்க இறந்துருக்கிறாங்க? 4.36 lakhs அப்படிங்கறது இறந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. சரியா? நுரையீரல் அப்படிங்கிறது பாதிப்பு அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது பரவக்கூடிய ஒரு நோயாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கு ஆஸ்துமா டே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆஸ்துமா டே அப்படிங்கிறத பார்த்துட்டோம், மகாராஷ்டிரா டே அப்படிங்கிறத பார்த்துட்டோம், குஜராத் டே அப்படிங்கிறத பார்த்துட்டோம், இன்டர்நேஷனல் லேபர் டே அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கிளாஸஸ்ல இது. அதே மாதிரி எழுதி வச்சுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த May 1 லா டே அப்படின்னு சொல்றாங்க. லா, சட்டம் அப்படிங்கிற நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சட்டம் அப்படிங்கிற ஒரு நாளா சொல்லப்படுறது. ஸோ இன்னைக்கு தான் சொல்லப்படுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ எழுதிட்டீங்களா? ஸோ என்னென்ன கூடுதல் விஷயம் பேசிட்டோம் அப்படிங்கறது புரிஞ்சிருச்சா? எப்படி படிக்கணும், என்ன மாதிரி உருவாகணும் அப்படிங்கறத உள்வாங்கிட்டீங்களா? எப்படி படிக்கணும், எப்படி நம்ம உருவாகணும்? இல்ல சார் வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு மாதிரி நினைக்கிறீங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை வந்து உங்களை நல்வழிப்படுத்துறது, உங்க வெற்றிக்கான அந்த வந்து ஃபார்முலா ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரி, இன்னைக்கு உண்டான பேப்பர் அப்படிங்கிறது எனக்கு சாஃப்ட் காப்பி கிடைக்கல, ஹார்ட் காப்பி என் கையில இருக்கு. ஸோ படிக்கலாமா? எழுதி வச்சுங்க. May 1 இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன முக்கியமான நிகழ்வு இருக்கு அப்படின்னா, மேற்கு வங்காளம் அப்படிங்கறதுல மொத்தம் 77 வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது இருக்கு. அங்க வந்து மறு வாக்குப்பதிவு அப்படிங்கறத தேர்தல் ஆலோசனை அப்படிங்கறது பண்றாங்க, தேர்தல் கமிஷன். ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மறு வாக்குப்பதிவு 77 அப்படிங்கிற வாக்குச்சாவடிகளுக்கு அப்படிங்கறத பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். எங்க யாரு சொல்லுவா? சொல்லுங்க பாப்போம். கணிக்கா அனுப்பணுமா? நீங்களும் மையமே +2 தான், நீங்களும் +2 தான். எங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு UPSC ஆஸ்பிரண்ட். எங்க நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், கிளாஸ்ல ரெகுலரா பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க பாப்போம். எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னாவே எந்த பார்ட்ல வரும்? எலெக்ஷன் கமிஷன் பார்ட் என்ன பாட்டு மாதிரி இருக்கிறீங்க? சார் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். ஜெயபாரதி சொல்லுமா. ஜெயபாரதி சார் பார்ட் 15 சார். பார்ட் 15. கணிக்கா விளங்குச்சா? எஸ் சார். ஆனா பேப்பர்ல ரெகுலரா சொல்லிட்டு இருக்கேன். பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் வரும்போது டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? பரிச்சயம் ஆகணுமா? எஸ் சார், டெய்லி ரிவிஷன் பண்ணணும். டெய்லி ரிவிஷன் பண்ணணும். பார்ட் 15. ஜெயபாரதி சொல்லுமா. பார்ட் 15 அழகா சொல்லிட்டீங்க. பார்ட் ஆர்டிகிள் சொல்லுங்க. 324 to 329 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 324 329. யார் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஞானேஷ் குமார் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட், ஞானேஷ் குமார். யார் அந்த 2 ஆணையர்கள், 2 கமிஷனர்ஸ்? விவேக் ஜோஷி, எஸ்.எஸ். சாந்து சார். எஸ்.எஸ். சாந்து அப்படிங்கிறவங்க இருக்காங்க, விவேக் ஜோஷி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது முத எந்த வருடம் உருவாச்சு, எந்த டேட்ல உருவாச்சு? பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க. அம்பிகா ட்ரை பண்ணுங்கம்மா. புதுக்கோட்டை அம்பிகா ட்ரை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க பாருங்க. சார் நான் சொல்லவா? 1950 January 25 சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். Jan 25 1950. அம்பிகா, ஏன் January 25 அப்படிங்கிறது ஓட்டர்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம்? எவ்வளவு லேக் ஆகுதுன்னு பாருங்க. உங்க வீட்டுக்காரர் தான் அழைச்சிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் விசாரிச்சு, அப்படிதானே அம்பிகா? எஸ் சார். அவ்வளவு தூரம் விசாரிச்சு, எவ்வளவு நல்லா இது பண்ணி, அவ்வளவு நேரம் பேசி, நீங்க கூட வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் உங்க முகத்தை கூட பார்க்கல.
நீங்க எப்படி இருப்பீங்களோட தெரியாது. ஆனா உங்க வீட்டுக்காரர் அவ்வளோ உங்க மேல அக்கறை பண்ணி அவ்வளோ நேரம் வந்து பேசிட்டு கம்பல்சரி படிச்சவங்க தான் சார் படிக்கணும்னாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரிசல்ட் கொடுக்கணும்ல அம்பிகா. எஸ் சார். அப்ப என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் சார். நல்லா பரிச்சயமாகணும். ப்ரிப்பேர் பண்றீங்க, என்ன பண்ணணும், பரிச்சயமாகணும். ஆனா டக்கு டக்குன்னு ஆன்சர் கேட்டா சொல்றவங்க இருக்காங்க உள்ள. உங்க ஆசைப்படுறேன் எல்லாரும் பாஸ் ஆகணும். we are taking utmost care for all. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் பாஸ் ஆகணும். பேசினவங்களே பேசிட்டு இருக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, அப்ப என்ன சார் அப்படின்னு சொன்னா, இது Jan 25 அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் உருவானதுனால அந்த நாளை நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா நம்ம எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி அதோட பழைய பேர் என்ன, யாரு சொல்லுவா? இதோட பழைய பேர் என்ன? நிர்வாச்சன் சதன் சார். நிர்வாச்சன் சதன் அப்படிங்கறது அதிகாரப்பூர்வ பெயர். ஓகே, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி சார். நியூ டெல்லியில இருக்கு. சரி, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யாரு? அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறது. தமிழகத்துல எவ்வளவு வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 2026 பதிவாயிருக்கு? 85%. அதிகபட்சமா எந்த ஊரு அப்படிங்கறது வந்து பதிவாச்சு? கரூர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். குறைந்தபட்சமா எந்த ஊர்ல அப்படிங்கறது வந்துச்சு? கன்னியாகுமரி அப்படிங்கறது வந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி கூட்டமா சொன்னா சொல்லிடுறீங்க, எல்லாரும் சொல்றீங்க, சூப்பர், பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அப்படி இண்டிவிஜுவலா சொன்னா கொஞ்சம் தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல தயக்கமா, இல்ல இன்னும் ப்ரிப்பேர் ஆகலையாப்பா, இல்ல தயக்கம் தானா? என்னாச்சு, நான் பேசுறது, நான் இருக்கேனா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? தயக்கம் இருக்கு. அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறோம் இல்லையா? இந்த இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கறது அந்த தயக்கம் வரக்கூடாது, அதான் சொல்லக்கூடியது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது. அடிமேல் அடி அடிச்சா அம்மி நகருவாங்கல்ல, அப்படி ஒரு பழமொழி இருக்கா? மெய்யமை சொல்லுமா? எஸ் சார் சொன்னீங்களே, என்னது, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன சொன்னேன் நானு? சார் அடிமேல் அடி வைத்தல, அது வந்து நம்ம அம்மி கூட நகரும், அவ்வளவு நம்ம எஃபோர்ட் போட்டான்னு அர்த்தம். இந்த எஃபோர்ட் தான் காமிக்குது. எஸ், கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறது இல்லையா? சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறு உளியை வச்சுதான் அந்த சிசில், அந்த உளியை வச்சு சின்ன சின்ன அடியா அடிச்சு பெரிய மலையை கூட பேர்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அப்ப எஃபோர்ட்டுங்க அந்த இடத்துல, எஃபோர்ட் அதான் முக்கியமானது. கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் எப்போ ரிசல்ட் வரும், இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு அப்டேட் இருக்காது. என்னமோ ரிசல்ட் வந்த உடனே அவங்க வந்து 15 இன்டர்வியூல பிடிச்சிற மாதிரி. முதல்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஃபர்ஸ்ட், அதுக்காக நம்ம தயாராகணும். சரிங்களா? எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தயாராகணும், அதுக்கு தான் நான் சொல்றேன். எழுதி வச்சுங்கப்பா. இன்னைக்கு என்ன சார் அடுத்து முக்கியமானது இருக்கு அப்படின்னா, பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலைப்பு செய்ய சட்ட திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க. எழுதி வச்சுங்க. யாரெல்லாம் வந்து செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிருக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கருக்கலைப்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் யோசனை அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்க, பிரசிடென்ட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னா எந்த ஆர்டிகிளின் படி கொடுக்கலாம்? 143ங்க. 143 அப்படிங்கிறது தான் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்ப சார் அப்படின்னு கேட்டா, பர்டிகுலரா பிரசிடென்ட்டுக்கு சட்டம் இயற்றும் போது அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஆலோசனை கொடுப்பாங்க. அது ஆர்டிகிள் 143 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு சொல்லுவா? இந்தியாவில் கருக்கலைப்பு தடை சட்டம், தி அபாலிஷன் ஆஃப் அபார்ஷன் ஆக்ட் எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? 1971. கூடுதல் விஷயம் பேசுங்க, நிறைய பேசியிருக்கோம் கிளாஸுக்குள்ள, நிறைய பேசியிருக்கோம். ராம்சர் அப்படிங்கிற ஒரு வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு இயக்கம் அப்படிங்கறது ஈரானை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது 1971. ரைட், 1. இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது 1971 அப்படிங்கறதுல. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டது 1971. ஓகே, 2. சோ பங்களாதேஷ் அப்படிங்கிறது சுதந்திரம் பெற்றது, அதனால அது விஜய் திவாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்தோம். சோ 3. சட்டநாதன் ஆணையம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆணையம் 1971. வேற
ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஸோ 1971 அப்படிங்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களை கருக்கலைப்பு செய்ய சட்டத்திருத்தம் மத்திய அரசுக்கு வந்து உச்சநீதிமன்றம் யோசனை கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறோம். முதல் பக்க செய்தியில இன்னைக்கு பேப்பர்ல ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். பாலியல் வன்கொடுமைகள் அப்படிங்கறத பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். போக்சோ ஆக்ட் அப்படிங்கறதும் பாலியல் வன்கொடுமை தானே, சிறுவர் சிறுமியர் அப்படிங்கிறது போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது மூலமாக சிவகங்கை மாவட்டத்துல கைது செய்யப்பட்டவர் யாரு, எந்த ஊர்ல அவர் கைது செய்யப்பட்டார்? இப்ப ரீசெண்டா சிங்கமுனரி அப்படிங்கிற ஊர்ல 5 சிறுமிகள் அப்படிங்கிறது பாலியல். அதே சிவகங்கை மாவட்டத்துல இன்னொருத்தரும் மாநகரியில கைது செய்யப்பட்டாரா? ஒரு பூசாரி அப்படிங்கிறவங்க பிள்ளை படிக்கல அப்படிங்கிறதுக்காக, பிள்ளை படிக்கல அப்படின்னு சொன்னா வாத்தியார்கிட்ட கூட்டிட்டு போகணும், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும், நிறைய அந்த மெமரி டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அங்கதான் கூட்டிட்டு போகணும். சாமிகிட்ட கூட்டிட்டு போய் சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனா ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அபியூஸ் பண்ணிட்டாரு. அதனால அந்த பிள்ளைங்க 2 பேருமே உடல் உபாதை மென்டலாவும் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க. அதான் அடிக்கடி சொல்றது உண்டு, பரீட்சைக்கு பாடம் படிக்காமல் பகவானுக்கு சூடமேற்றினால் மட்டும் போதாது, ஆலயங்களை சுற்றினால் வந்திடுமா வெற்றி, இல்லை ஆசிரியர் சொன்னதை போல் படிக்க வேண்டும் பின்பற்றி அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஸோ இது இன்னைக்கு உண்டானதுல மதுரையில கள்ளழகர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தான் ஆற்றில் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான நிகழ்வா இருக்கு. ஸோ இன்டர்வியூக்கு போறவங்க அவங்கவுங்க ஊர்ல நடந்த ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது சப்ஜெக்டா எப்படி இருக்கு, இலக்கியத்துல எப்படி இருக்கு, ஸோ இது எந்த சமயத்தை சார்ந்தது, ஸோ எப்போ இருந்து இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இது சைவமா வைணவமா, ஸோ எப்படி ஒரு கொலாபரேட் ஆகுது சைவம் வைணவம், இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேடிக்கை பார்க்கும் ஆம் ஆத்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு. வேடிக்கை பார்க்கும் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஏன் வந்து ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த கட்சிக்கு அப்படிங்கறத தாவுனாங்க? பிஜேபிக்கு சார் 7 பேர் சார். சோ ஆம் ஆத்மி அப்படிங்கறது பிஜேபி அப்படிங்கறதுக்கு தாவுனாங்க. யாரு சொல்லுவா? கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறது எந்த வருஷம்? சரி, அது யாருமா யாருக்கு கரெக்டா பேசுங்க, யாரோ பேசுறீங்க, பேசுங்கப்பா. 1985 சார். 1985 அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது எதற்காக, சாரி எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துச்சு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது? 10வது அட்டவணை அது 10வது அட்டவணையில தான் இருக்கு கட்சி தாவல் தடை சட்டம். ஆமா, 10வது அட்டவணையில இருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், 1985 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 1985 அப்படிங்கறதுல யாரு நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்னு சொன்னா இந்த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ராஜீவ் காந்தி இருந்தாங்க. ராஜீவ் காந்தி. இது தெரியாதவங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க தானே? இப்ப நான் பேசுறதெல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க தானே? ஸோ தெரியாதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். சும்மா உட்காந்துட்டு இவ்வளவுலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த வேற கட்டுரை எழுதியிருக்காங்க, வேடிக்கை பார்க்கும் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆம் ஆத்மி அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இப்ப ஆட்சியில் இருக்கு? மிஸ்டர் ராபின் சொல்லுங்க, ஏதோ ஊர் சொன்னீங்க ராபின். பஞ்சாப் அப்படிங்கறதுல முதல்வர் யாரு மிஸ்டர்? ஞாபகம் இல்ல. சோ அவர் வந்து பகவத் மான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். பகவத் மான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாபோட முதலமைச்சர். பஞ்சாபை பத்தி டீடைல்டா படிச்சிருக்கிறோம். இன்னும் படிக்க வேண்டிய மாநிலங்கள் 7 மட்டும் தான் இருக்கு. BCDEF நம்ம Z வரைக்கும் பார்த்தாச்சு. மாநிலங்கள் பூரா பார்த்தாச்சு, யூனியன் டெரிட்டோரி பூரா பார்த்தாச்சா இல்லையாமா? பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் சுட்டரிக்கும் சூரியன் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. புத்த பூர்ணிமா பத்தி நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு புத்த பூர்ணிமாங்க. புத்த பூர்ணிமான்றது என்ன? புத்தருடைய பிறந்த நாள் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்களோட இன்டர்நேஷனே சரியில்லையே. புத்தரோட பிறந்த நாள் அப்படின்னா புத்தரோட பிறந்த நாள் கன்ஃபார்ம் பண்றீங்களா இல்ல புத்தருடைய பிறந்த நாள் அப்படின்ற மாதிரி ஒரு இழுவை இருக்கே? புத்தருடைய பிறந்த நாள் தான். புத்தர் பிறந்தது அப்படிங்கறது இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ புத்த பூர்ணிமா அப்படிங்கறது இந்தியா மாத்திரம் இல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகள்ல செலிப்ரேட் பண்றாங்க. இதுல நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த கட்டுரையிலோட தீமை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலகமகா சக்தி என்பதை போதித்த புத்த பிரானின் போதனைகள் இன்றைய உலகுக்கு அவசியமானவைங்கிறார். அப்ப எதுங்க அவசியம்? இன்றைய உலகுக்கு எது அவசியம்?
சார். அன்பு தான் அப்படிங்கிறது இந்த இந்த உலகத்துக்கு அன்பு தான். அன்பு அப்படிங்கிறது நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறாமை கொள்ளாது. அன்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தற்பெருமை கொள்ளாது. அன்பு அப்படிங்கிறது சுயநலம் அற்றது. அன்பு அப்படிங்கிறது வந்து யாரையும் பழிவாங்க நினைக்காது. அன்பு அப்படிங்கிறது யாரையும் மேட்டிமை பாராட்டாது. அன்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா யாரையும் பழிவாங்க துடிக்காது. அன்பு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணாது. அன்புங்கிறது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் மன்னிக்க செய்யும். அன்பு அப்படிங்கிறது அன்புடைமை அப்படின்னு சொல்லி ஒரு திருவள்ளுவர். காளீஸ்வரி சொல்லுங்க, அன்புடைமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கா குறள்ல, திருக்குறள்ல? அதுல உங்களுக்கு பிடிச்ச குறள் சொல்லுங்க. அன்புடைமையில உங்களுக்கு பிடிச்ச குறள் சொல்லுங்க, அதோட விளக்கம் சொல்லுங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அந்த புன்கணீர் அப்படின்னு சொன்னா என்ன? புன்கணீர் நடிக்கிறதுங்க சார். நடிக்கிறதா? கண்ணுல தண்ணி வர மாதிரி ஆக்ட் பண்றதுங்க சார். ஆக்ட் பண்றதுன்னா நடிக்கிறதுன்னு சொல்றீங்களா? அதாவது பாவுலா காட்டுறதா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். வள்ளுவர் அந்த நோக்கத்திலே சொல்லியிருக்கிறத அந்த குறளோட எசன்ஸ் சொல்லுங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நமக்கு விருப்பமானவங்க, நமக்கு பிரியமானவங்க அப்படிங்கறது பாதிப்பு அடையும் போது நாம வெளிப்படுத்தக்கூடிய கண்ணீரே அந்த அன்பை வெளிப்படுத்துங்கிறாரு. இங்க நடிக்கிறதா சொல்றாரா, பாவலா பண்றதா சொல்றாரா, அல்லது உண்மையான அன்பை சொல்றாரு? உண்மையான அன்பை சொல்றாரு. ஓகேங்க சார், ஓகே. காளீஸ்வரி, இது வந்து உங்களுக்கு வயோவாசில கேட்டாங்கன்னா அப்படி சொல்லிடக்கூடாது. வள்ளுவரையே நம்ம வந்து மாற்றா சொல்றோம். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கணும். அல்லது சார் எனக்கு இதை பத்தியான தெளிவு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிடணும். ஏன்னா கண்டிப்பா ஒரு மேபி உங்களுக்கு வயோவாசில நமக்கு வந்து ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாடல் வரிகளை கொடுத்து அதுல இலக்கண குறிப்பு கேட்கலாம், அது ஒரு பகுதி உறுப்பு பிரிக்க சொல்லலாம். அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதோட பொயட்டிக் டிவைசஸ் எதுனாலும் கேட்கலாம். புரிஞ்சா காளீஸ்வரி மேம்? புரிஞ்சதுங்க சார். யார் பேசுறா? சார் சொல்லுமா. நான் கனிகா பேசுறேன் சார். எனக்கு ஒரு டவுட். புத்த பூர்ணிமாங்கிறது அவரோட பர்த் மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்களா, இல்ல 3 இன்சிடென்ட், அந்த பர்த், என்லைட்மென்ட், அவரோட இறப்பு, 3 சேர்த்துதானே? இல்ல, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது பீடஹாஸ்ல அவங்க வந்து அது வந்து தனி மத, அது தனி கான்செப்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா உலக நாடுகள் புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது இந்த இடத்துலன்னா அவருடைய பர்த் ரொம்ப முக்கியமானது. சரியா? பர்த் அதான் முக்கியமானது. அவர் இந்த வருஷம் தான் அவர் பிறந்திருக்கிறார், இந்த நாள்ல தான் அவர் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் பேசியிருந்தோம், கொஞ்சம் கவனிங்க, பேசிட்டு இருந்தோம், காளீஸ்வரிட்ட பேசியிருந்தோம். சோ என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அப்ப அன்பு அப்படிங்கறத யாராலும் அடக்கி வைக்க முடியாது. நமக்கு விருப்பமானவர்கள், பிரியமானவர்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வருத்தப்படும் போது, அல்லது ஒரு கவலையில இருக்கும்போது, கஷ்டத்துல இருக்கும்போது, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம வெளிப்படுத்தக்கூடிய கண்ணீர் அப்படிங்கறத நம்முடைய அன்பை வெளிப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த குறளுக்கான அர்த்தத்தை? கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஆனா இங்க இருக்கு, கிளாஸ் இங்க இருக்கு.